அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சமகாலத்தில் வக்ஃப் என்பது இந்தியா முழுவதும் பேசும் பொருளாக இருக்கு. ஏன் இப்படின்னா, இந்த இந்திய அரசு கொண்டு வந்த சட்டங்கள் தான் அதுக்கு அடிப்படை காரணம். என்னென்ன சட்டங்களை கொண்டு வந்திருக்கு, ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனில் என்னென்ன சட்டங்கள் இருக்குது, என்னென்ன மாற்று சட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, எப்படியெல்லாம் இது வேறுபட்டு இருக்குது. இந்த சட்டங்களை விட்டு இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரு பலமிக்கதாக ஆகுவதற்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிகிறது நம்ம கடமையாக இருக்குது. முதலாவதாக இந்த வக்ஃபுடைய சட்ட உரிமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வக்ஃப் என்பது இந்த இஸ்லாமிய சமுதாயம் வளர்ச்சி பெறுவதற்கு அடிப்படை காரணம். அப்படி இருக்கும்போது சட்டங்கள் இந்த இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கறது நம்ம மேலே கடமையாக இருக்குது. பிரிவு 14 இவ்வாறு சொல்லி காட்டுகின்றது, மனிதர்கள் எல்லாத்திற்கும் அவர்களுக்கு சம உரிமையை கொடுப்பது கடமையாகும் என்பதாக சொல்லப்படுகின்றது. இரண்டாவது பிரிவு 25 இவ்வாறு சொல்லி காட்டுகின்றது, ஒரு மதத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்கும் அதன் அடிப்படையில் வாழ்வதற்கும் அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அதன் அடிப்படையில் பிறருக்கு பிரச்சாரம் செய்வதற்கும் இந்த இந்திய கான்ஸ்டிடியூஷனில் இடம் இருக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுது. அப்புறம் 26 மத நிறுவனத்தை நிறுவக்கூடிய உரிமையை எல்லா மதங்களுக்கும் கொடுத்துள்ளது என்பதாக 26 சொல்லப்படுது. இதை விட முக்கியமான ஒன்று 29 நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அவரவர் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவரவர்கள் பாதுகாக்கும் உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அன்பார்ந்தவர்களே, இந்த கடைசியில் தான் கலாச்சாரம் பண்பாடு இந்த இரண்டுமே இஸ்லாமிய சமுதாயத்தில் வக்ஃபுக்கு கொடுக்கப்படக்கூடியது. வக்ஃபு என்பது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு. அப்போ இந்த இந்த 4 ஆக்டும் நமக்கு சொல்லக்கூடியது, இந்த வக்ஃபை இஸ்லாமியர்கள் நிர்வகிப்பதற்கு அவர்கள்தான் தகுதியானவர்கள், வேற யாரும் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதை ஆதாரபூர்வமாக சொல்லி காட்டுகிறது. அப்போ இதில் ஏதேனும் ஒரு சில மாறுதல் ஏற்படுது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனில் எந்த தவறும் இல்லை. நம்முடைய இந்திய அரசு தான் இப்போது இருக்கக்கூடிய அரசை நிர்வகிக்கக்கூடியவர்கள் தான் தவறு செய்கின்றார்கள் என்பதை நாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்டவிரோத அத்துமீறல்கள் அரசு என்னென்னலாம் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது 40 அத்துமீறல்களை ஆல்ட்ரேஷனை செஞ்சுருக்கு அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படக்கூடியது. நம்மளால் 40ஐயும் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஒரு சிலதை மட்டும் உங்களுக்கு முன்னால் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு மனுஷர் வக்ஃபு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அவர் முஸ்லீமாகவும் இருக்கலாம், நான் முஸ்லீமாகவும் இருக்கலாம். நான் முஸ்லீம் வக்ஃபு செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது முன்பு இருந்த சட்டம். யார் வேணாலும் வக்ஃபு செய்யலாம் அப்படிங்கிறது சாதாரணமானது. ஆனால் இப்போ ஒரு மனுஷர் வக்ஃபு செய்யணும்னா சாதாரணவர்களால செய்ய முடியாது. முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அதுவும் சாதாரண முஸ்லீம் இல்லை. 5 ஆண்டுகள் அந்த மனுஷர் முஸ்லீமாக இருந்திருக்கணும். அந்த 5 ஆண்டுகள் ஒரு முஸ்லீமாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம எப்படி ப்ரூஃப் செய்கிறது அப்படின்னு பார்த்தா ப்ரூஃபே செய்ய முடியாது. நம்ம ப்ரூஃப் செய்யக்கூடிய அந்த நிர்வாகிகள் யாருன்னு நம்ம பார்த்தா அவங்களும் பாஜகக்காரங்களாக தான் இருப்பாங்க. நம்ம ப்ரூஃப் செய்யணும்னு பல முயற்சிகள் செய்வோம், நம்மளால் செய்ய முடியாது. அப்போ என்ன சுற்றினாலும் நம்ம வக்ஃபு செய்ய முடியாது, செய்ய வாய்ப்பு இல்லைங்கிறத அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். இதுவும் நம்ம முன்னாடி சொன்ன அந்த சட்டங்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க, எதெல்லாம் மாறாக இருக்குது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வக்ஃபில் அந்த வக்ஃபு சட்டத்தில் அந்த வக்ஃபுடைய கோர்ட்டில் நிர்வாகத்தில் 11 மெம்பர்ஸ் இருக்கணும். அந்த 11 பேரும் முஸ்லீம்ஸாக தான் இருக்கணுங்கிறது முன்னாடி இருந்த சட்டம். ஆனால் இப்போ 2 முஸ்லீம் எம்பிஸ் இருக்கணும் முன்னாடி. இப்போ 2 எம்பி இருந்தால் போதும், அது முஸ்லீம்ஸாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. 2 முஸ்லீம் எம்எல்ஏ இருக்கணும் முன்னாடி. ஆனால் இப்போ 2 எம்எல்ஏ இருந்தால் போதும், அவங்க முஸ்லீமாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. மூணாவது 2 முஸ்லீம் லேடிஸ் இருக்கணும் அப்படிங்கிறது சட்டம். ஆனால் இப்போ லேடிஸ் இருந்தால் போதும், முஸ்லீம் லேடிஸ் அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சட்டம். அன்பார்ந்தவர்களை பாருங்கள், ஒரு
கோவிலில் ஒரு முஸ்லீமை அமர்த்துவார்களா, நிர்வாகியாக அமர்த்துவார்களா என்று நம்ம பார்த்தா ஒருபோதும் இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். அப்போ எப்படி ஒரு முஸ்லீம்களுடைய நிர்வாகத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு வந்து, அவருக்கு எதுவுமே தெரியாது, வக்ஃப்னா என்ன, ஏ டு Z எதுவுமே தெரியாது, அப்போ எப்படி அந்த மனிதரை வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம அரசு சொல்லுது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது இல்லாமல் மூணாவது ஒரு மோசமான சட்டம். அப்படி என்ன அப்படின்னா, அந்த சட்டம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வக்ஃபு அத்துமீறலாக போயிடுது, வேற மனிதர்கள் அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போய் கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த கேஸை நம்ம 10 ஆண்டுக்குள்ளே திரும்பி எடுத்துடணும். இல்லைன்னா அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தம். பாருங்கள் எப்படிப்பட்ட மோசமான இந்த சட்டம் அப்படிங்கிறத. அன்புமிக்கவர்களே, இப்படித்தான் நம்முடைய அரசு மோசமான சட்டங்களை ஏற்படுத்தி எப்படியாவது முஸ்லீம்கள்ட்ட இருந்து இந்த வக்ஃபை வந்து திருடிடணும், வக்ஃபை வந்து பிடுங்கிடணுங்கிற ஒரு முக்கிய நோக்கோடு, ஒரு எல்லையில்லா ஒரு ஆசையோடு சென்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் கூட மிகையாகாது. இதே போல பலவற்றை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களே, இந்த வரலாற்று உண்மைகளை நீங்கள் பாருங்கள். இப்படி நம்முடைய அரசு ஒரு வக்ஃபு சட்டத்தை வந்து திருத்தம் செய்யணும் அப்படின்னு நினச்சிச்சுன்னா, யாரெல்லாம் இந்த வக்ஃபை வந்து நம்ம இடத்துலேருந்து திருடி இருக்கின்றார்களோ அவர்களிடத்திலிருந்து நமக்கு திரும்பி தரணும். எப்படின்னா, அரசே வந்து நிறைய வக்ஃபு சொத்துக்களை பிடுங்கி வைத்திருக்கின்றது, அத்துமீறல் மூலயமா அதை எடுத்து வைத்திருக்கின்றது. அப்படின்னா இந்த அரசு சிறந்த அரசாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த அரசிட்ட இருந்து வக்ஃபை வந்து திரும்பி நமக்கு வாங்கி தரணும். அது இல்லாமல் ரெண்டாவது, தனியார் நிறுவனங்கள் பலவற்றை இந்த வக்ஃபை வந்து கைப்பற்றி வைத்திருக்கின்றது. உதாரணமாக நம்மளுடைய முகேஷ் அம்பானி நம்ம மும்பையில் ஒரு மாளிகையை கட்டியிருக்கின்றார். மாளிகையை கட்டி அந்த கட்டிடம் என்பது வக்ஃபுடைய சொத்தாக இருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் அதை வாங்கி தருவதற்கு நம்முடைய அரசுக்கு சத்து இல்லை, அதற்கு ஆரோக்கியம் இல்லை. அப்படின்னா எதற்காக அதை சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். அதே போல் ஹைதராபாத்திலாக இருக்கட்டும், பெங்களூர்லேயா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட், ISB, விப்ரோ என்று பல நிறுவனங்கள் வக்ஃபுடைய சொத்துல தான் நிறுவப்பட்டிருக்கு, செயல்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது இது நிதர்சனமான உண்மை. அப்போ இதையெல்லாம் வந்து நம்முடைய இந்திய அரசு வாங்கி தந்துச்சுன்னா நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அதை வந்து ஆதரிக்கலாம். அது இல்லாமல் நம்முடைய வக்ஃபு சொத்தான பாபர் மஸ்ஜிதை இடித்ததாக இருக்கட்டும், யூபியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், அதே போன்று மேற்கில் இருக்கக்கூடிய மதரசாக்கள், தர்காக்கள் என்று பலவற்றை இடித்துவிட்டு நாங்கள் வந்து இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு நல்லது செய்ய நாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எந்த அடிப்படையில் இது ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த வக்ஃபை நம்ம பாதுகாக்கணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான், ஃப்யூச்சர் பிளான் வேணும். என்ன பிளானு அப்படின்னா, ஃபஸ்ட்டு சரியான ஆட்களை நிர்வாகத்தெல்லாம் நம்ம அமர்த்தணும். இதற்கு முன்பு நம்ம பார்த்தா திமுககாரங்க திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நிர்வாகத்தில் அமர்த்தினாங்க. அப்போ அவங்கள அமர்த்தும் போது அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ சரியான ஆட்களை அந்த நிர்வாகத்தில் அமர்த்தணும். இரண்டாவது, சரியான திட்டங்களை திருத்தணும். மூன்றாவது, இறைவனை பயப்படக்கூடிய ஆட்களை வந்து அந்த இடத்துல நிர்வாகத்தில் அமர்த்தணும். நான்காவது, அந்த வக்ஃபு நிலங்களை சும்மா வேஸ்ட்டாக விடக்கூடாது, பயன்பாட்டில் விடணும். வாடகைக்கு விடலாம், பள்ளிவாசல் கட்டலாம், ஸ்கூல் கட்டலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து செய்வதன் மூலயமா நம்மையும் பாதுகாக்க முடியும், வக்ஃபையும் பாதுகாக்க முடியும். இறைவன் வக்ஃபையும் நம்மையும் பாதுகாத்து சிறந்த வாழ்க்கையை நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.